ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெட்டா சென்னை. இன்றைக்கி கிளாஸில் நாம் பேட்ச் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் திலகம் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோனை க்ளூ அப்ளை பண்ணி கிளாத்தில் ஒட்டிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் சுகர் பீட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த சுகர் பீட்ஸை 2 பீட்ஸ் அல்லது 3 பீட்ஸ்க்கு ஒரு டைம் ஸ்டிச்சஸ் போட்டு ஃபுல்லாக இந்த திலகம் ஷேப்பில் இருக்கிற இந்த ஸ்டோனை சுற்றி 1 டைம்ஸ் 1 லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். 1 லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின் எடுத்துக்க போகிறோம். ஸ்டோன் செயினை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் க்ளூ இல்லாமல் அப்படியே ஸ்டிச் பண்ணி பழகிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டோன் செயின் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஃபுல்லாகவே வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளூ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா க்ளூ லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண முடியும். இல்லைன்னா க்ளூ அதிகமாகிடுச்சுன்னா நீடில் வச்சு நீங்கள் குத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஃபஸ்ட்டில் இருந்தே உங்களுக்கு க்ளூ யூஸ் பண்ணாமையே நீங்கள் ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணி பழகிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் க்ளூ இல்லாமையே நீங்கள் ஸ்டோன் செயினை டைரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கும். இதுக்கப்புறம் ஃபுல்லாக 1 லைன் நான் ஸ்டோன் செயினை அந்த ஷேப்பை சுற்றி 1 லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் தான் நீங்கள் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் ரவுண்ட் ஷேப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம்தான். மெத்தடு மட்டும்தான் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். மற்றபடி டிசைன் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய சாய்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் 3 mm பீட்ஸை 1 லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பீட்ஸையும் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு பார்க்க போகிறோம். இதே பார்த்திங்கன்னா பேட்ச் ஒர்க்கில் டிஃப்ரெண்ட்டாக கூட நீங்கள் பேட்ச் ஒர்க்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை ஒரு பிஸ்னஸாக கூட நீங்கள் எடுத்து பண்ணலாம். இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் நம்ம தனியாக ரெடி பண்ணி ஷாப்பில் கொண்டு போய் கொடுத்து கூட நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா எல்லா மெத்தடுக்குமே பார்த்தோம்னா நம்ம ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் எந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 3 லைன்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை விட இன்னும் அதிகமாக கூட கொடுத்துக்கலாம். இதில் த்ரெட் ஒர்க்கும் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் 1 லைன் பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம எம்போஸ்ட் த்ரெட் ஒர்க்கும் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் இந்த ஷேப்பு தான் இல்லை, நீங்கள் பட்டர்ஃப்ளை டிசைன், அப்புறம் ஃப்ளவர் டிசைனு, பீகாக் டிசைன், எந்த டிசைன்னாலும் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எல்லா டிசைனுமே நீங்கள் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு நாம் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கணும். நான் பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் சில்க் த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 லைன்ஸ் அல்லது 3 லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த கட் பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 or 3 லைன்ஸ் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதை கொஞ்சம் கிளாத்து விட்டு ஃபுல்லாக இந்த ஷேப்பை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கிளாத்தோடு சேர்ந்து தான் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிளாத் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஹேண்டில் எடுத்ததுக்கப்புறமா ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்த மாதிரியே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பேக் சைடு இந்த மாதிரி லாஸ்ட்டு கிளாஸில் சொன்ன மாதிரி இந்த இடத்துல க்ளூவை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் கரெக்டாக வந்துடும். அண்ட் இதை நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து பண்ணும்போது இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி இதுக்கு மேலேயே இந்த ஷேப் அளவுக்கே நாம் இன்னொரு கிளாத்தை கட் பண்ணி ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை இதுக்கு மேலேயே ஒட்டிட்டு நீங்கள் சேல் பண்ணும்போது பேக் சைடு அந்த ஸ்டிச் எதுவுமே தெரியாது, நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ
இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து இந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எந்த க்ளூவுமே நான் வந்து யூஸ் பண்ணலை. பட் வந்து நீங்கள் வந்து நீட்டாக வந்து உங்களுக்கு பிசிறு இப்போ பிகினர்ஸ் வந்து கட் பண்ணுறீங்கன்னா பிசிறுலாம் அந்த கிளாத்தில் உள்ளது தெரியாமல் இருக்கணும்னா நீங்கள் அட்லீஸ்ட் வந்து லாஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கார்னர்லேயே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணனாலும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கிளாஸில் வந்து சென்ட் பண்ணுங்கள்.